முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றம் செல்லுமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அவரிடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதற்கு அவர் எந்தவிதமான பதிலும் வழங்கவில்லை. ஆனால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாடு வீழ்ச்சியடைந்தால் அவர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார் என எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தினம் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுடைய விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஒருவர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான இந்த சந்திப்பில் அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. அரசாங்கம் தற்போது உய்ய நிலைமையில் நாடு முன்னோக்கி செல்வது மிகவும் கடினமாகும். எனவே இந்த பிரச்சினைகள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்படாவிட்டால் முன்னோக்கி பயணிக்க முடியாது என்பதே அவரது நிலைப்பாடாக உள்ளது. இந்த நிலையில் கருத்திற்கொண்டு நாடாளுமன்றத்திற்கு செல்லுமாறு இன்று நாம் அவரை வலியுறுத்துகின்றோம். எனினும் அவர் புன்னகைத்து அதற்கு எந்த பதிலும் கூறவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியில் சிறந்த சாதகமான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேர்மறையாக இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்துச் செல்லப்படும். அடுத்து தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்தில் இரு குழுக்களும் ஒன்றிணைந்தே களமிறங்கும் எனவும் தெரிவித்துள்ளார்.